கசப்பு கலந்த காடி. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அது அவருக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. சிலுவை மரணமே வேதனை நிறைந்த மரணம். ஆனால் போர் சேவகர்களோ இந்த வேதனையோடு மேலும் அதிக வேதனையை கூட்டுகிறார்கள். சிலுவையின் வேதனை போதாது என்று நினைத்து மேலும் பல வேதனைகளையும் கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அவருக்கு தருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பு அவருக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுக்கிறார்கள். சிலுவையில் மரிக்கப் போகிறவருக்கு திராட்சரசத்தை கொடுப்பது வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அவருடைய வேதனையை அதிகரிக்க செய்வதற்காக அவருக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை ருசி பார்க்கிறார். ஆனால் அது கசப்பு தன்மை மிகுந்ததாக இருக்கிறபடியினால் அதை குடிக்க மனதில்லாதிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது மரணத்தின் கசப்பை முழுமையாக ருசி பார்க்கிறார். அந்த காடியை அவர் பருகவில்லை. அதை பருகி இருந்தால் அவர் மரணத்தின் வேதனையை முழுமையாக ருசித்திருக்க முடியாது. மரண வேதனையை முழுமையாக ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து கசப்பு கலந்த காடியை குடிக்க மனதில்லாதிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வேதனையை விளக்குவதற்கு வார்த்தைகளே இல்லை. கசப்பு கலந்த காடி ஒரு மயக்க மருந்தை போன்றது. அதை பருகினால் சரீர வேதனையின் உக்கிரம் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த காடியை பருகாமல் மரணத்தின் வேதனையை முழுமையாக ருசி பார்க்கிறார். மரணத்தின் வேதனையை தாம் பூரணமாக ருசி பார்க்க வேண்டும் என்னும் சித்தமுடையவராக வேதனையை பூரணமாக அனுபவிக்கிறார். சிலுவையில் தொங்கும் நபருக்கு தாங்க முடியாத வேதனை உண்டாகும். அந்த வேதனையை குறைப்பதற்காக சிலுவையில் தொங்கும் நபருக்கு போதையை கொடுக்கக்கூடிய காடியை கொடுப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். முழு பாடும் அனுபவிக்க விரும்பினார். தாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளில் எதுவும் குறையக்கூடாது என்பதில் அதிக கவனமாக இருந்தார்.